கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளுக்கு பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோட்டில் மாணவ மாணவிகள் இசைவாத்தியம் முழங்க, ரோஜா மலர்கள், வண்ண பலூன்கள் கொடுக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி எடைமலைப்பட்டி புதூரில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மேளதாளங்கள் முழங்க மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க. அதுவும் இல்லாமல் சொல்லி தந்ததுனால என் தம்பியும் சேர்த்துருக்கேன். ஸ்கூலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுனால நல்லா படிக்குது. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நல்லா சொல்லித்தராங்க. அது இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் குழந்தைகளுக்கு தக்கவாறு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நடத்தி அதில் எல்லா விஷயத்திலையும் பிள்ளைகளை நல்லா ஆர்வப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம். புதுக்கோட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளை மலர் தூவி பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் அழைத்து வந்தனர். மாணவர்களுக்கு வானவல் நிறத்தில் குடைகள் வழங்கப்பட்டு சமாதான புறாக்களை பறக்கவிட்டு பள்ளியின் முதல் நாளை உற்சாகமாக தொடங்கினர். திண்டுக்கல்லில் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை மாலை அணிவித்தும் சாக்லேட் வழங்கியும் மேயர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். எப்படா இந்த லீவ்ல ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், ஸ்கூலுக்கு போவோம், டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்கூலுக்கு வந்தவொடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்தவனே இனிப்பு கொடுத்து நல்லா ஜாலியா இருந்துச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சீர்வரிசை தட்டு வழங்கி பெற்றோர்கள் கௌரவப்படுத்தினர். இப்போ வரும்போது பூத்தூவி ஊர் பொதுமக்கள், டீச்சர்ஸ், பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து பூத்தூவி இனிப்புகள் எல்லாம் வழங்கி சந்தோஷமா வரவேற்றாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. சென்னையில் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வந்ததை தொடர்ந்து அவர்களுக்கு அரசின் இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.